எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போனால். நான் அதுக்கு ஒரு 5-10 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கடையிறதுக்கு கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ சாதாரண ஒரு கரண்டி வச்சு தான் நல்லா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துருக்கேன். பழம் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக தான் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக மசிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது நெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம கூட உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ திராட்சை கொஞ்சம் நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்க்குறேன். 1/2 கப் ஒரு 100 கிராம் அளவு தான் இருக்கும். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துலாம் பாருங்கள். நெய்யில் வறுக்கச்சில் நல்ல ஒரு மணம் இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கறி ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நெய் வாசம் அடிக்குது. ரவை பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலில் 1 கப் அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்குது. சிம்மிலே வச்சு செய்யணும். நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறனால சிம்மில் வச்சு செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் 1 கப் அளவு பால் இதில் சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா கலந்துவிடலாம். இந்த ரவை அதிலே வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துவிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக ஆகிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் ஆகிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பனானாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த பனானா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசித்து நம்ம கரண்டி வச்சு இந்த மச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அளவு சுகர் சேர்க்கேன். 1 கப் அளவு 4 டீஸ்பூன் அளவு தான் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால் நான் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான், தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்டார் குக்கிங் சமையலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.